அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் எமக்கு கிடைத்த பத்திரிகை செய்திகளும் இன்னும் ஏராளமாக எங்களுக்கு கிடைத்த செய்திகளையும் உங்களுக்கு அறிய தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சரி, இன்று 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நண்பகல் 12 மணியோடு கட்டுப்பணம், அதாவது தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கைகள் முடிவுக்கு வருகின்றது. அப்படி என்றால் இன்று நண்பகல் 12 மணிக்கு பிறகு யாரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்த முடியாது. அதே போன்று நாளைய தினம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இடம்பெற இருக்கின்றது. நாளை காலை 9 மணி தொடக்கம் 11:30 வரையான 2 மணியும் 30 நிமிடமான இந்த காலப்பகுதியில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இதுவரை 36 ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடப் போவதாக கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள். 36 பேர். எனவே இது கூடுமா குறையுமா என்பதை பார்க்க வேண்டும். நாளை வேட்புமனு தாக்கல் இடம்பெற இருக்கின்றது. எனவே இப்படி இருக்கும்போது நாளைய தினம் பல பாதைகள் மூடப்பட இருக்கின்றது. அதாவது ராஜகிரியாவில் அமைந்திருக்கக்கூடிய தேர்தல்கள் ஆணையகத்தில் இருந்து டிஎஸ் சேனாநாயக்க வீதி வரையான பாதை மூடப்பட இருப்பதாக நேற்றைய தினம் தற்போது போலீஸ் ஊடக பேச்சாளராக கடமையில் இருக்கக்கூடிய ருவான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது எப்படியோ நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினராகிய ராஜித சேனாரட்ன, முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவருக்கு சிங்களத்திலே ஒரு பெயரும் இருக்கின்றது, சுவபதி என்ற பெயர். எனவே அப்படிப்பட்ட பெயருடைய ஒரு அடைமொழியுடைய சுவபதி ராஜித சேனாரட்ன நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக நேற்றைய தினம் கங்காராமையில் வைத்து கங்காராமையில் முன்னாடி இருக்கக்கூடிய கங்காராமை விஹாரைக்கு முன்னால் அமைந்திருக்கக்கூடிய சீமா மாலக்கே என்று அதற்கு கூறப்படுகின்றது. இந்த சீமா மாலக்கையில் தான் நேற்றைய தினம் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஆனால் நேற்று ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைவதாக இருந்ததாம். ஆனால் இவர் மட்டும்தான் நேற்று அந்த ஜனாதிபதியுடனான ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டார், உடன்படிக்கையிலே. ஆனால் மிகுதி இந்த ஒருவருக்கா இவ்வளோ பெரிய ஏற்பாடு என்று கேள்விகள் உருவாகியது. காரணம் 5 பேர் வர இருந்தார்கள், ஆனால் இவர் ஒருவர் தான் இறுதியிலே வந்து விட்டார் என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. இதே எப்படியோ ஜனாதிபதி ரணிலுக்கு ராஜித எம்பி ஆதரவு, உடன்படிக்கையும் கைச்சாத்து. ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்ததோடு கொழும்பு உணுப்பிட்டியவில் உள்ள கங்காராம விஹாரையில் அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டது. இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ராஜித சேனாரட்ன, இதற்கு முன்னரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் தீர்க்கமான முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். அதே போன்றுதான் இம்முறையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எவராலும் தோற்கடிக்க முடியாது. இந்த பயணத்தை நிறுத்தி அரசியல் ரீதியான தீர்மானத்தை எடுத்தால் எமக்கு தற்போதுள்ளதை போன்று நாடு எஞ்சி இருக்காது. எனக்கு சஜித் பிரேமதாசவுடன் எவ்வித கோபமும் இல்லை. என்னை விட்டு செல்லாதீர்கள் என்று அவர் கூறிய போது நான் மிகவும் வேதனை அடைந்தேன். நான் சஜித்தை நேசிக்கிறேன், அதைவிட நாட்டை நேசிக்கிறேன். எனவே நான் ரணிலை ஆதரிக்கிறேன் என்றார். இதேவேளை தேசிய சுதந்திர முன்னணியின் புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் பிரியங்கரவும் நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி திலீப் ஜெயவீரவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கி அவருக்கு ஆதரவு அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அது விமல் வீரவன்ச கட்சியில் இருந்த ஒருவர் தான் இந்த ஜகத் பிரியங்கர். எனவே அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக. எது எப்படியோ சஜித் பிரேமதாச கேட்டிருக்கின்றார், ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் காலியாக இருக்கின்றது, வேண்டுமென்றால் அதை ராஜித சேனாரட்னவின் மகனுக்கு தருகின்றேன், தயவு செய்து போக வேண்டாம் என்று கேட்டிருக்கின்றார். அழுகாத ஒரு குறைதான், கண்ணீர் வடிக்காத ஒரு குறைதான் என்று ராஜித சேனாரட்ன கூறியிருக்கின்றார். அதெல்லாம் இங்கே பிரசுரமாகி இருக்கவில்லை. எனவே இப்படி இருக்கும்போது கண்ணீர் வடிக்காத ஒரு குறைதானாம் சஜித் பிரேமதாச கேட்டிருக்கின்றார், போக வேண்டாம், என்னை விட்டு போகாதீர்கள் என்று கேட்டிருக்கின்றார். ஆனால் ராஜித சேனாரட்ன சொல்லிவிட்டார், எனக்கு சஜித் பிரேமதாசவை ரொம்ப பிடிக்கும், அதைவிட இந்த நாட்டை பிடிக்கும்,
இந்த நாடு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் நாட்டை காப்பாற்ற வேண்டும், நாட்டினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ரணில் வேண்டும், ரணில் வேண்டும் என்றால் அதற்கு நான் ரணிலை ஆதரிக்க வேண்டும் என்று ராஜித சேனாரட்ன அந்த பக்கம் போய்விட்டார். எப்படியோ இந்த வாரம் அதாவது இந்த வார ஆரம்பத்திலேயே ஒருவர் இங்கிருந்து அங்கு போயிருக்கிறார், சுதர்ஷினி பெர்னாண்டு புள்ளே. அங்கிருந்து ஒருவர் இந்த பக்கம் வந்திருக்கின்றார். இந்த பக்கம் இருந்த ஏற்கனவே ஒருவர் பிரேமலால் ஜெயசேகர பாராளுமன்ற உறுப்பினர் ரத்தினபுரி மாவட்டத்திலே, அவர் நேற்றைய தினம் மீண்டும் அதாவது சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க போய்விட்டார். தவளைகள் போன்றுதான், அதாவது இந்த தவளைகள் பாய்ந்து கொண்டே இருக்கும். அது சில நேரங்கள் அந்த தவளைகள் நிறங்களை மாற்றிக்கொள்ளும். சில நேரம் பச்சை நிறமாக இருக்கும், சில நேரம் மஞ்சள் நிறமாக இருக்கும், சில தவளைகள் இருக்கிறது நீருக்கு அடியிலும் போகும், சிலர் நிலத்திலும் நீரிலும் இரண்டிலும் வாழும். இப்படியெல்லாம் தவளைகள் போன்றுதான் சில அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் என்று நினைக்கும்போது அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் மிகுந்த ஏமாளிகளாக மாறிவிடுகிறார்கள். காரணம், அவர் ஒரு கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியின் சின்னத்திற்கு தான் அவர்கள் வாக்களிப்பார்கள், விருப்ப வாக்கை இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு அளித்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் பாராளுமன்றத்திற்குள் சென்று வேறொரு கட்சிக்கு சென்ற பிறகு அவர்கள் 60,000, 70,000, 1,00,000 வாக்குகளை அளித்த மக்கள் ஏமாளிகள். சரி, எப்படியோ அடுத்ததாக ரணிலை ஆதரிக்கும் கூட்டணியின் பொதுச் செயலாளராக ரமேஷ் பத்திரன ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தகவல். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களை ஒன்றிணைத்து பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை வெகு விரைவில் ஸ்தாபிப்போம். பரந்துபட்ட கூட்டணியின் பொதுச் செயலாளராக அமைச்சர் ரமேஷ் பத்திரனவை நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். அனுராதபுர பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அபிவிருத்தி செயற்திட்ட நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் ஷெஹான் சேமசிங் இதனை தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எடுத்த தீர்மானத்திற்கு உடன்பட முடியாத என்பதால் 105 உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர். இவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய வகையில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை ஸ்தாபிப்பது தொடர்பில் கடந்த வாரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். இதற்கமே 105 உறுப்பினர்களை ஒன்றிணைத்து பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி பொதுச் செயலாளராக சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரனவை நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர்கள் அனைவரும் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஸ்தாபிக்கப்படும் பரந்துபட்ட அரசியல் கூட்டணி ஊடாகவே இனி அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவோம். சிரேஷ்ட அரசியல் தலைவர் ஒருவரை கூட்டணியின் தலைமைத்துவத்துக்கு நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுன எடுத்த தீர்மானத்துக்கு மாத்திரம் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளோமே தவிர தனிப்பட்ட முரண்பாடுகள் எதுவும் கிடையாது. எனவே இந்த கூட்டணிக்கு தலைவராக ஏற்கனவே இது கசிந்திருக்கின்றது. அதன் தலைவராக பிரதமர் தினேஷ் குணவர்தன இயங்கப் போகின்றார். இந்த பரந்துபட்ட கூட்டணி 105 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களாம் இவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அது இதுவரையும் அந்த கணக்கை காட்டவில்லை. 105 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். அந்த 105 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கூட்டணியை அமைக்கப் போகின்றனர். அதே நேரம் இன்றைய தினம் இன்னும் ஒரு கூட்டணியும் உருவாக இருக்கின்றது. இந்த கூட்டணி பொதுஜன ஐக்கிய முன்னணி கூட்டணி. இந்த பொதுஜன ஐக்கிய முன்னணி கூட்டணியிலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கணும். காரணம், இந்த ஏற்கனவே இந்த கட்சி மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற்றது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எனது நினைவு சரி என்றால் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கூட இந்த கட்சியின் நாட்காலி சின்னத்தில் போட்டியிட்டு தான் வெற்றி பெற்று வந்தார், தெரிவு செய்யப்பட்டார். பொதுஜன எக்ஸத் பெரமுன, அதுதான் பொதுஜன ஐக்கிய முன்னணி. அது ஏற்கனவே இருந்த ஒரு கட்சி, பல கட்சிகள் உள்ளடக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த கட்சியின் பிரதான கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருந்தது. எனவே இந்த கட்சியை மீண்டும், இந்த முன்னணியை மீண்டும் இன்றைய தினம் உடன்படிக்கை மூலமாக ஸ்தாபிக்கிறார்கள். இதில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்றால், அதிலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். மேலும் இந்த கூட்டணியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகின்றது. அது ஏற்கனவே இந்த கூட்டணியைச் சேர்ந்த கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் உறுதிப்படுத்தியிருந்தார். நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் ஆதரவளிக்கப் போகின்றோம். நிமால் சிறிபால் டி சில்வா, மஹிந்த அமரவீர, லசந்த் அழகியவன், துமிந்த திசாநாயக், ஜகத் புஷ்பகுமார, சுசில் பிரேமஜயந்த், அனுர பிரியதர்ஷன யாப்பா, இவர்கள் எல்லாம் ஒரு சுயேட்சையாக நின்றவர்கள். ஆனால் இவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்கள். அதிலே
வேறு வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். நான் பெயர் வாசிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இவரா அவரா என்று. நளின் ஃபெர்னாண்டோ இருக்கிறார், ஜான் செனிவிரத்ன, பிரியங்கர் ஜெயரத்ன, நிமல் லன்சா, சாமர சம்பத் தசநாயக்க, உதயகாந்த குணதிலக, சுதத் மஞ்சுள, ஜகத் பிரியங்கர, SMA முஷாரஃப். இவர் இந்த முஷாரஃப் அவர் வெற்றி பெற்று வந்தார். அதாவது நான் நினைக்கிறேன் அவர் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து எப்படி இருக்கும்போது புத்தள மாவட்டத்திலிருந்தும் வெற்றி பெற்று வந்தார். இஷாக் ரஹ்மான் வியாழேந்திரன் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து வெற்றி பெற்று வந்தார். நசீர் அகமட், முகமது முசமில். இந்த முகமது முசமில் யார் என்றாலும் உங்களுக்கு தெரியும், விமல் வீரவன்சவின் கட்சியை சேர்ந்தவர். அவரும் தற்போது தனது ஆதரவை ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக இணைந்திருக்கின்றார். அதே போன்று நசீர் அகமட், முகமது முசமில், அலி ஷப்ரி ரஹீம், தங்கம் கொண்டு வந்தவர் எங்கட சப்ரி காக்கா அலி ஷப்ரி ரஹீம். அதே போன்று உதயன கிரிந்திகொட உட்பட மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் தான். மன்னிக்கவும், பொத்துவில். இந்த முஷராஃப் அவர்களுடைய தொகுதி பொத்துவில் தொகுதி. எனவே பொத்துவில் தொகுதியிலிருந்து தான் அவர் போட்டியிட்டு, தனித்து போட்டியிட்டு, அதுவும் அவர் போட்டியிட்ட கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ரிஷாட் பதூதின் கட்சியிலே தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்தவர். அதற்கு பிறகு பல சட்டத்திட்டங்களுக்கு கையை உயர்த்தி அரசு தரப்புக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். சரி, எது எப்படியோ சஜித் பிரேமதாச சொல்கின்றார், 13ஐ அமுல்படுத்துவேன், முழுமையாக அமுல்படுத்துவேன். தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு, இதுவரை காலமும் தான் இந்நாட்டின் ஜனாதிபதியாகவோ பிரதம மந்திரியாகவோ பதவி வகிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும், இம்முறை அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் முடிவு காண்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் நேற்றைய தினம் தெரிவித்தார். இப்போ இவர் யார் யாரெல்லாம் சந்தித்திருக்காங்கன்ற ஒரு ஃபோட்டோவும் அது சம்பந்தமான செய்தியும் இருக்குது, நாங்கள் பார்க்கலாம் இவர்கள் யாருன்னு சொல்லி. வடக்கு கிழக்கு அரசியல் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சி தலைவருடன் விசேட சந்திப்பு. பாருங்கள், இதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இது இவங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு அமைப்பாளர் உமா சந்திர பிரகாஷ் இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செலோ தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன், பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் சுரேன் குருசாமி, அதாவது இந்த செலோ கட்சியின் ஊடக பேச்சாளர், இவங்கெல்லாம் சந்தித்திருக்கிறாங்க. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கின் பிரதித்துவம் தொடர்பிலும் இரு தரப்பினருக்கும் இடையிலே நீண்ட கலந்துரையாடல் ஒன்றை இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்க. சார், இவங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வடக்கில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நியமித்தாங்க. அவரும் அங்கே வாக்கு கேட்குறாரு. பாக்கி செல்வம் அரியநேத்திரன் அவரும் அங்கே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறார், ஒரு வேட்பாளராக, சுயேட்சை வேட்பாளராக. அப்படி ஒரு வேட்பாளரை நியமித்து அங்கே தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளரை, ஒரு தமிழ் பொது வேட்பாளரை, தமிழ் மக்களது வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வேட்பாளரை அங்கே நியமித்து விட்டு இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, 13 அமுல்படுத்துவீங்களா இல்லையா? இப்போ சஜித் பிரேமதாசை சந்தித்து கேட்டிருக்காங்க. இதற்கு முன்னர் அவங்க ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியை சந்தித்தாங்க. என்னத்தை சொல்ல. சரி, அடுத்ததாக நம்ம மற்றும் ஒரு செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் வடகிழக்கு தொடர்பான செய்தியை பார்த்தோம். சஜித் தரப்பு பிரபா கணேசன் உடன்படிக்கை கைச்சாத்து. ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு பிரபா கணேசன் தலைமையிலான மனிதநேய மக்கள் கூட்டணி ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சஜித் பிரேமதாச முன்னிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் இந்த ஒப்பந்தத்தில் நேற்று கையெழுத்திட்டப்பட்டது. அதன் போது ரஞ்சித் மத்தும் பண்டாரவும் கலந்து கொண்டார். அதே போன்று இந்த பிரபா கணேசனும் கலந்து கொண்டார். 27 கட்சிகள் அதில் இருக்கிறதாம். சமக விசியாத்தாக் என்ற ஒரு பெயரில் தான் இந்த 27 கட்சிகளும், அதாவது மனிதநேய மக்கள் கூட்டணி என்று ஒரு கட்சியை தொடங்கினாங்க. இந்த கட்சியோட தலைவராக யாரை நியமித்தாங்க தெரியுமா? இந்த கட்சியின் தலைவராக யாரை நியமித்தாங்கன்னு சொன்னால் இதில் இல்லை. ஆனால் இந்த கட்சியின் தலைவராக நியமித்தது தயாசிரி ஜெயசேகர பாராளுமன்ற உறுப்பினர். அவர் 8ஆம் தேதி போய்
சுகதாச மேடையிலேறி நான் சஜித் பிரேமதாஸுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி அவர் அங்கே ஏறிவிட்டார். இப்போ இந்த கூட்டணி நேற்றைய தினம் 27 பேரோட 27 கட்சிகள் 27 பேர் தான், அதாவது 27 கட்சிகள் என்றால் 84 கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதாம். அதில் ஒரு 27 கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கின்றது. அந்த 27 கட்சிகளில் ஒருத்தருக்கு ஒரு கட்சியின் பெயர்கள் நேற்று தான் நாங்கள் கேள்விப்படுகிறோம். இப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இப்போ அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது எல்லாமே ஒரு மாயமாக இருக்குது. நேற்று ஆதரவு என்று சொன்னவர் இன்று இந்த பக்கம் வந்து விடுகிறார், இந்த பக்கம் ஆதரவு என்று சொல்கிறவர் மறுநாள் அந்த பக்கம் போய் விடுகிறார். எதுவுமே ஒரு நிலை இல்லாமல் நிரந்தரம் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணங்களாகவும் இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொருவர் இருக்கிறார், அவரையும் பார்ப்போம். விஜயதாசவை கைவிட தயாராகும் மைத்திரி, அமைச்சர் மஹிந்த அமரவீர தகவல். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்திரிபால சிறிசேன விஜயதாச ராஜபக்சவை கைவிட்டு பிரிதொரு தரப்புடன் இணைய உள்ளார். அவர் கட்சியையும் சீரழித்து இறுதியில் விஜயதாச ராஜபக்சவையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். பம்பலப்பிட்டி லாரிஸ் வீதியில் அமைந்துள்ள மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு இதே வேலையாக போச்சு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது தான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். எனவே அவருடைய அந்த முடிவை மாற்ற போகிறாராம். அது காரணம் என்ன என்று கேட்டால், ஏற்கனவே அவர் அறிவித்திருந்தார் விஜயதாச ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக. ஆனால் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச அறிவிக்கப்பட்ட பின்னர் இப்பொழுது அவரது முடிவை கைவிட தயாராக போகிறாராம். இல்லை விஜயதாச ராஜபக்ச சரி வர மாட்டார். இப்போ பார்ப்போம். நான் சஜித் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு எப்படியுமே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஆதரவு வழங்க மாட்டார். அது நன்றாக தெரியும். எப்பொழுதுமே ஆதரவு வழங்க மாட்டார். ஆனால் அவர் சஜித் பிரேமதாச பக்கம் ஆதரவு வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சஜித் பிரேமதாஸ் இவருடைய ஆதரவை பெற்றுக்கொள்வாரா என்பதும் கேள்விக்குறையாகத்தான் இருக்கிறது. எதெப்படியோ நம் ஏராளமான செய்திகள் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதற்கு முதல் ஒரு சிறு விளம்பர நம் நாடு தொடர்கிறது. இந்த நேரத்தில் இந்த 1700 ரூபாய் சம்பள விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள், குறிப்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மற்றும் இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜீவன் தொண்டமான், செந்தில் தொண்டமான், அதே போன்று முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார வடிவேல் சுரேஷ் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார்கள். இவர்கள் போய் நாடகம் ஆடுகின்றார்கள். ஆனால் அதற்கு ஜீவன் பதிலளித்திருக்கின்றார். ஜீவன் தொண்டமான், கம்பெனிகளின் இணக்கத்துடனேயே தொழிலாளர் சம்பளம் அதிகரிப்பு சிக்கல் எதுவும் ஏற்படாது என்கிறார் அமைச்சர் ஜீவன். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் இதற்கு முன்னர் தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட போது கம்பெனிகள் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடின. ஆனால் இம்முறை அவர்களது இணக்கப்பாட்டுடன் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதால் சிக்கல் எதுவும் ஏற்படாது என்று தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் நீர் வழங்கல் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். ஒரு பிரச்சனையும் வராது ஐயா, நாங்கள் சொல்கிறோம் ஐயா, கேளுங்க ஐயா, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது என்று ஜீவன் தொண்டமான் சொல்கிறார். இப்படி இருக்க நேரம் இந்திய உயர்ஸ்தானிகரை பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் சந்திக்கின்றார். இந்திய உயர்ஸ்தானிகர் திகா சந்திப்பு இருதரப்பு முயற்சிகள் குறித்தும் அவதானம். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவருமான பழனி திகாம்பரம் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோருக்கிடையில் நேற்று செவ்வாய்க்கிழமை விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. அவசரமாக சந்தித்திருக்கிறார். என்ன காரணம் என்று தெரியாது, சந்தித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்த கிட்டத்தட்ட 105 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்து வருகின்றார்கள். ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவின் அண்ணன் மகன், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதியின் புதல்வன் நாமல் ராஜபக்ச களத்தில் இருக்கிறார். அவரை எதிர்த்து அவருக்கு வாக்களிக்க வேண்டாம், எங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிங்கள் என்று சொல்கின்றார்கள் இந்த 105 பாராளுமன்ற உறுப்பினர்களும். அப்படி என்றால் தேர்தலுக்கு பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிலை என்னவாகும்? ஒன்றும் யோசிக்காதீங்க. தேர்தல் முடிந்த உடனேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று SM சந்திரசேன முன்னாள் அமைச்சர் சொல்கிறார். தேர்தலுக்கு பின்னர் பொதுஜன பெரமுனவை கைப்பற்றுவோம், SM சந்திரசேன தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான புதிய அரசியல் கூட்டணியை ஸ்தாபிப்போம் என்று ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்தார். அனுராதபுர பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் போதுதான் அவர் தெரிவிக்கிறார். நாங்கள் கைப்பற்றுவோம் ஐயா, ஒன்றும் யோசிக்காதீங்க, பொதுஜன பெரமுன எங்களுக்குத்தான் என்று சொல்கின்றார்.
எனவே இப்படி இருக்கும்போது பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களில் பெரும்பாலான ஒரு ஜனாதிபதி பக்கம் உள்ளனர். கட்சியின் பெயர் பலகையை மாத்திரம் வைத்திருப்பதில் எவ்வித பலனும் இல்லை. கட்சியின் பதவி நிலைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சரி, இதெல்லாம் இப்படி இருக்கும் போது இதெல்லாம் இப்படி இருக்கும்போது தேர்தலுக்கு பின்னர் அவங்க சொல்கிறது நடக்குதா என்று பார்ப்போம். இப்போ இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒன்று ஆட்சிக்கு வந்தால் அதில் நிதி அமைச்சர் யார் என்றெல்லாம் கேட்கப்பட்டது. அப்போ அவங்களுக்கு யார் நிதி அமைச்சர் என்று சொல்கிற அளவுக்கு கேள்விகள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, மற்ற கட்சிகளுக்கு தான் ஒருவர் இருக்கிறார் நிதி அமைச்சர். எங்களோட கட்சியில் அப்படி இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய அறிவாளிகள் இருக்கிறாங்க, நிறைய பேராசிரியர்கள் இருக்காங்க, நிறைய பட்டதாரிகள் இருக்கிறாங்க. இவங்களை யாரை வேணுமானாலும் நாங்கள் நிதி அமைச்சராக போடுவோம், அது நாங்கள் ஆட்சியை கைப்பற்றியவுடன் சொல்கின்றோம் என்று. ஆனால் அந்த அரசாங்கத்தில் அப்படி ஒரு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் அமைந்தால் அதன் பாதுகாப்பு அமைச்சராக லால்காந்தவா, தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் லால்காந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக விளக்குகிறார் அனுரகுமார். சரி, வேட்பாளர்களுக்கு சமமான வாய்ப்பை வழங்குவது அனைத்து ஊடக நிறுவனங்களின் பொறுப்பாகும். எனினும் சில ஊடகங்கள் தாம் ஆதரிக்கும் வேட்பாளர்களை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செய்திகளை வெளியிடுகின்றன. இது சுதந்திரமானதும் நீதியுமானதும் தேர்தலை நடத்துவதற்கு தடையாக அமையும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். இப்படி இருக்கும்போது தான் அவரிடம் கேட்கப்படுகின்றது, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக கட்சியின் உறுப்பினர் கேடி லால்காந்த நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தெரிவித்து அது தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது, எமது அரசாங்கத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக கேடி லால்காந்த நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படும் விடயம் தொடர்பில் லால்காந்தவை சந்திக்கும் போது அவரிடமே வினவுமாறு ஊடக நிறுவனம் ஒன்று தனது ஊடகவியலாளர் ஒருவருக்கு குறுந்தகவல் ஒன்றை அனுப்பியுள்ளது. இது தொடர்பில் வினவியமைக்கு நன்றி. இந்த குறுந்தகவல் தொடர்பில் நான் அறிந்திருந்தேன். அந்த குறுந்தகவல் போலியானது என்று முதலில் நினைத்தேன். ஆனால் அது உண்மையானது என தற்போது நிரூபணமாகியுள்ளது. அதே கேள்வி தற்போது கேட்கப்பட்டுள்ளது. சில ஊடக நிறுவனங்கள் இப்படித்தான் நடந்து கொள்கின்றன என்றும் கேட்கப்படுகின்றது. எனவே லால்காந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக ஆகப் போகிறாரா? இவர்கள் இப்போதல்ல, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்று ஒன்று நிறுவப்பட்டால் அதிலே சரி, அது நடக்கும்போது அதை பார்ப்போம். சரியா, அதெல்லாம் நடக்கும்போது பார்ப்போம். அப்படி நடக்கும்போது உங்களுக்கும் நாங்கள் சொல்வோம் இப்படி நடந்து விட்டது என்று. சரி, பெருந்தோட்ட பகுதிகளில் ஒரே வீட்டில் வசிக்கும் தனி குடும்பங்களுக்கு அஸ்வசும ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம். பெருந்தோட்ட பகுதிகளில் லயன் அறைகளில் வாழ்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் குடும்பங்களுக்காக அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரே வீட்டில் வாழும் உப குடும்பங்களுக்கும் இந்த கொடுப்பனவுகளை வழங்கும் தீர்மானத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். வருடத்துக்கு ஒரு தேர்தல் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்க, எங்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபா சம்பளம் அதிகரித்து தருவதாக நேற்று அறிவிக்கப்பட்டது. இன்று அஸ்வசும தருவதாக அறிவிக்கப்படுகின்றது. நாளைய தினம் 8 பர்ச்சஸ் காணிக்கான உரிமம் தருவதாக அறிவிக்கப்படுகின்றது. இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அந்த தேர்தல் வந்த இப்படி வருடத்திற்கு ஒரு தேர்தல் வந்தால் நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம். தமிழ் மக்களும் தோட்ட தொழிலாளர்களும் மலையக தமிழர்களும் மிகுந்த சந்தோஷப்படுவாங்க. வருடத்திற்கு ஒரு தேர்தல். நீர்க்கட்டணங்களை குறைக்க அமைச்சரவை அங்கீகாரம். நீர்க்கட்டண சூத்திரத்திற்கமைய கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சமூர்த்தி பயனாளிகள் மற்றும் நகர்ப்புற தோட்ட வீடுகள் தவிர்ந்த வீட்டு அழகுகள் அரச மருத்துவமனைகள் இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் இல்லை. பாடசாலைகள் வணக்கஸ்தலங்களுக்கு நீர் கட்டணங்களை குறைப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். இது எப்படியோ நீர் கட்டணங்களும் குறைய போகுது. சரி, இப்படி இருக்கும்போது மன்னாரில் இளம் தாய் ஒருவர் மரணமாகி இருக்கிறார். அதையும் நாங்கள் பார்க்கலாம் இந்த தினகரன் பத்திரிகையில். மன்னாரில் இளம் தாய் மரணம் நீதி கோரி நேற்று ஆர்ப்பாட்டம் போராட்டம். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த இளம் தாய்க்கு நீதி கோரி நேற்று காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டது என்ற அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது இது தொடர்பாக பல முகப்புத்தக சமூக வலைத்தளங்களிலும் இந்த மரணம் தொடர்பாக பல செய்திகள் வெளியாகி இருந்தது. சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய
சிங்கள பத்திரிகைகள், அதாவது இன்று வெளியாகிய இலங்கையில் வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம். முதலாவதாக இன்றைய லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். கேலிய சனத் நிஷாந்த பவுல்வலட்ட ஆண்டுவே கெவன். அதாவது இந்த கேலி ரமுக்கல தற்போது சிறையில் இருக்கிறார். சனத் நிஷாந்த வாகன விபத்தில் அதிவேக நெடுஞ்சாலையில் உயிரிழந்தார். இவர்கள் இருவருக்கும் தற்போது அரசாங்க அனுமதியுடன் வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறதாம். அவர்களது குடும்பங்கள் அந்த வீடுகளில் இருக்கின்றதாம். இட்டப்பு அமதி பாக் தவமத் நில நிவாசவல முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் இன்னமும் உத்தியோகபூர்வ வீடுகளில். இதில் எங்கடாலும் ஒருத்தர் இருக்கிறாரு, இறந்து எங்களை விட்டு பிரிந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் பற்றியும் இங்கே செய்தி வெளியாகி இருக்கின்றது. சம்பந்தன்கே நில நிவசாத் பாரதீன. சம்பந்தன் அவர்களது உத்தியோகபூர்வ இல்லமும் இன்னும் ஒப்படைக்கவில்லை. சரி, அவங்க சொல்கிறாங்க இப்படி இதெல்லாம் எங்களுடைய காசு தான், எங்களுடைய வரி பணத்தில் தான் அவங்களுடைய வீடுகளுக்கு ஆன செலவுகள், அவங்களுடைய வீடுகளுக்கான பராமரிப்பு செலவுகள் எல்லாம் உங்களுடைய வரி பணத்தில் தான் கொடுக்கப்படுகின்றது. சரி, அடுத்த செய்தியாக இன்றைய அத பத்திரிகையில் செய்தியை பார்க்கலாம். අපයෝජන සිදුවීම ගැන පොලිසියට වසන් කළයි විදුහල්පති ඇතුළු 4ක් අත්අඩංගුවට. அதாவது அந்த தனமல்வில பிரதேசத்திலே ஒரு மாணவி மீது கிட்டத்தட்ட 21 மாணவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களது சில விடயங்களை போலீசாருக்கு மறைத்த குற்றச்சாட்டிலே அந்த பாடசாலையின் அதிபர் உட்பட 4 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையில் பார்ப்போம். இது கொஞ்சம் கவலையானவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாகத்தான் இன்றைய அருண பத்திரிகையிலேயே செய்தி வெளியாக இருக்கின்றது. மந்திரி வருண்கே பிஸ்தோலை 10 என்ன சியலு மந்திரி வருண்ட ரிப்பீட்டர் தே. அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி ஒன்று, பிஸ்டோல் ஒன்று கொடுக்கப்படும், கை துப்பாக்கி ஒன்று. அது மிக இலகுவாக அது அவங்க பாக்கெட்லாம் வச்சுட்டு போகலாம். அது வேலை செய்தில்லையா, அடுத்து சுடுறாங்களாம், ஆன் பண்ணுறாங்களாம், ப்ரெஸ் பண்ணுறாங்களாம், குண்டு பாயுது இல்லையாம், வேலை செய்து இல்லையாம். இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்களாம், இந்த ரிப்பீட்டர் துப்பாக்கி கொடுக்குறாங்களாம், இந்த பெரிய துப்பாக்கி. அதை வந்து இப்படி இழுத்து தான் சுடணும். இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இப்படி துப்பாக்கி கொடுக்குற நேரம் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் இல்லையா. அவங்களுக்கு இவ்வளோ முக்கியமான பதவிகளில் இருக்கிறாங்க. இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு மாறணும், அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு மாறணும், உயிர் ஆபத்து எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு ரிப்பீட்டர் துப்பாக்கி கொடுத்து சரி வருமா? பெரிய துப்பாக்கி அது இழுத்து தான் சுடணும். அடுத்ததாக இன்றைய அடுத்த பத்திரிகையாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். සියලු රජයේ සේවකයන්ට දැවන්ත වැටුප් වැඩිවීමක් ලබන ජනවරියේ සිට அடுத்த ஜனவரி முதல் சகல அரச ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய சம்பள உயர்வு. ජීවන වීදම දීමනාවක් රුපියල් 25,000ක් බැගින් වසර 3ක් 25,000 வாழ்வாதார கொடுப்பனவாக 3 வருடங்கள் தொடர்ந்து வழங்கப்படும். மூலிක වැටුප 124ක් 35ක් අතර ප්‍රමාණයකින් ඉහළට ආරම්භ අடிப்படை சம்பளம் 24 தொடக்கம் 35% வரை உயர்வாக உள்ளது. ඒ අනුව පාලම ශ්‍රේණියේ සේවකයන්ට මාසිකව රුපියල් 55,000ක වැටුපක් දීමනා. அதற்கமைய முதலாவது தரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய ஊழியருக்கு 55,000 ரூபாவும் அதற்கான சலுகைகளும் கிடைக்கப் போகின்றது. சரி, அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். இதுவும் அந்த தன்மல்வில பாடசாலை மாணவி தொடர்பான செய்திதான் பிரதான தலைப்புச் செய்தி. சிசுன் விசியකක් විසින් සිසුවියක කෙලසීමට வசான்கல தனமல்வில விதுவல்பதி ඇතුළු 4ක් අත්අඩංගුවට. அதாவது போலீசாருக்கு பல தகவல்களை மறைத்ததற்காக அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இறுதியாக மௌபிம பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய மௌபிம பத்திரிகையில் 2 தலைப்பு செய்திகள் வெளியாக இருக்கின்றது. නාමයෝජනා 8 රාජගිරිය විශේෂ ආරක්ෂක කලාපයක් STF ඇතුළු පොලිසිය 1300ක් நாளைய தினம் வேட்புமனு தாக்கலுக்காக 1300 போலீசாரும் STF-இனரும் கடமையில். அதே போன்று விதுவல்பதி சா குருவரு திதினை அත්අඩංගුවට என்ற அதே தனமல்வில பாடசாலை மாணவி தொடர்பான செய்திதான் வந்திருக்கின்றது. இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்காக கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.